இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 29ஆம் வாரத்தில் உள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு இயேசு கூறவிருக்கும் கருத்தானது, தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். லூக்கா 12:37. நற்செய்தி நூல்களில் குறிப்பிடப்படுகின்ற நற்பண்புகளில் சிறப்பான ஒன்று விழித்திருக்கும் பண்பு ஆகும். தூக்கம் நம் கண்களை தழுவும் பொழுது கண்ணிமைகள் தாமாகவே மூடிக்கொள்கின்றன. ஆழ்ந்த தூக்கம் வந்துவிட்டால் நாம் நம்மை சூழ்ந்திருப்பது என்னவென்பதே அறியாமல் போய்விடுகிறது. இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நம் உள்ளத்தில் நாம் தூக்க மயக்கம் கொண்டவர்கள் போல் இராமல், நமது வாழ்வில் கடவுளின் வல்லமை எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். விழிப்பாய் இருப்போர் கடவுளின் உடனிருப்பில் எப்பொழுதும் நிலைத்திருப்பர். கடவுள் நம்மை விட்டு அகன்று போவது போல் தெரிந்தாலும் அவர் ஒருபோதுமே நம்மை விட்டுவிட்டு சென்று விடவில்லை என்பதை நாம் உணர்ந்து, அவருடைய கண் பார்வையின் கீழ் நம் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் ஒப்படைப்போம். இயேசுவின் சீடர்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார். நாம் வாழும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து மகிழ்ந்து வாழ வேண்டும். நிறைவில்லாத வாழ்வாக நமது வாழ்வு இருக்கக்கூடாது. எப்போது இந்த உலக வாழ்வை முடிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நாம் எல்லோருக்கும் முடிவு வரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு ஏற்ப நாம் நமது வாழ்வை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இயேசு எடுத்து காட்டுகிறார். தயாராக இருக்க வேண்டும் என்பதே இந்த நேரத்தின் தேவை. மனிதர்களாக நாம் பல்வேறு நிகழ்வுகளுக்காகவும் முக்கிய விருந்தினர் வருகைக்காகவும் தீவிரமாக தயாராகிறோம். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு நாம் நித்திய வாழ்வுக்கான தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறார். இயேசுவின் சீடர்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு இயேசு கூறுகிறார். நாம் நமது பணிகளை, கடமைகளை செய்யும் பொழுது நாம் நேர்த்தியாகவும் விழிப்பாகவும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எல்லா வேளையிலும் உம்மை போற்றவும் உமது வருகைக்காக விழித்திருக்கவும் எங்களது அகக்கண்களை திறந்தருளும்.